வணக்கம். தென்காசி மாவட்டம் செவேரி தாலுகா தேவிப்பட்டினம் கிராமம் சார். என் பேர் வந்து சண்முகையா சார். என்னென்னா எனக்கு சுகர் வந்து 600 பாயிண்ட் இருந்துச்சு சார். 5 வருஷமாக கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும். கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கண்ணு பயங்கரிச்சு வர துப்புற தெரியல. 5 வருஷமாக இருக்கும். கிருஷ்ணன் ஆழ்த்திரி போகும்போது சுகரை குறைச்சிட்டு வா, அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இங்கிலீஷ் மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஊசியும் போட்டு பார்த்தேன், கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சார் எஸ்ஐக்கு சாருன்னு சேத்தூர்காரரு, அவர் தற்செயலாக பார்த்து தான் எப்போ இப்படி என்ன செய்த காட்டில் என்ன விவசாயம் நடக்கும், சும்மா நெல் கூட நடலையா, நாற்று பாயிருக்கு நடாமல் போட்டேன் அப்படின்ட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கண் பார்வை தெரியல, சுகர் வர விளருக்கு அப்படின்னு சொல்ல போய் வாங்க டாக்டர் சலாமின் சாருன்னு ராஜபாளையத்துக்கு வருவாங்க. அந்த சார்கிட்ட கூட்டி போய் பார்த்துட்டு அவங்க மாத்திரை டேப்லெட் எழுதி தருவாங்க, வாங்கி சாப்பிடு, சோறு குறைஞ்சிரும், ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு எஸ்ஐ சார் சொல்லிட்டாரு. அந்த அன்றைக்கி ராயபாளையம் போய் 5 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் கண்ணு தெரியாமல் இன்னொரு ஆளை பிடிச்சி பைக்கில் பெட்ரோல் போட்டு ராயபாளையம் போய் சலாமின் சாரை போய் ஆஃபீஸில் போய் பார்த்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. 500 தான் கொண்டு போனேன். நேரம் கையில் காசு இல்லை. 500 கொண்டு போனோடனே 4000 வந்துருந்துச்சு. அந்த அன்றைக்கி வாங்க சார் வீட்டில் கை மாத்தலாம் வாங்கி தரேன் அப்படின்னு எஸ்ஐ சார்கிட்ட சொல்லிவிட்டு 500 வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் சார் எஸ்ஐ சார் தேவைப்பட்டுன்னு வந்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டேன் சார். 15 நாள் நல்லா கண்ட்ரோலாக சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முதல்ல 240, சாப்பிட்டா பிறகு 380 இருந்துச்சு. சரி என்ன செய்ய குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆள்கிட்ட கை மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். கரெக்டாக 142 வந்துருச்சு சார். ஒரே 30 நாளையில் 142 வரும். கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு செக்அப் பண்ண போகிறேன். ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அந்த அன்றைக்கி உடம்பை வெயிட்டை எடை சொன்னாங்க. எடை ஓட்டம் கண் ஆஸ்பத்திரியில் 42 கிலோ வந்துச்சு. கண் ஆப்ரேஷன் பண்ண போயில. இப்போ கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் ஆச்சு சார். 52 கிலோ இருக்கேன் சார். இப்போ எனக்கு குரு தெய்வம் மாதிரி சலாமின் சாரும் எஸ்ஐக்கு சாரும் தான் சார் எனக்கு குடும்பத்து வழியாட்டி. ஆமாம் சார். அதாவது வந்து 42 கிலோ இருந்தது. இன்றைக்கி வந்து இப்போ இந்த பவுட்ரு அமுல்கண்ணு மாதிரி ஒரு டப்பா புரோட்டீன் பவுட்ரு, வேறு மாத்திரை ஒரு 3 டப்பா சார். டீப் மாத்திரையே அவங்க கலராக இருக்கும். அது ஒரு வேலைக்கு 2 மாத்திரை. சார் தான் எஸ்ஐக்கு சார் தான் எழுதி கொடுத்து போயிட்டார். குத்து மதிப்பில் சாப்பிட்டேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாமல் நானே எழுதிக்கிட்டேன் சார். மாத்திரையாகவும் வந்துச்சு. அந்த கரெக்டாக இன்றைக்கும் வெளியிட்டு இருக்கேன் சார். அதாவது கண் பார்வை தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுத முடியாத சூழலில் இருந்தவங்க. ஆமாம், அது பிறகு பார்க்கவே முடியாது, எழுத்தும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. குத்து மதிப்பில் இப்போ கண் பார்வை வர போய் நானே இதில் இந்த மாத்திரையில் இத்தனை சாப்பிடணும்னு சொல்லி நீங்களே எழுதிக்கிட்டேன். நானே எழுதிக்கிட்டேன் சார். சரி, அது மாதிரி